இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. பரவாயில்லம்மா, அவங்க குடும்பத்தை கண்ணு முன்னாடியே நாம கதற விட்டோம்ல. கரெக்ட்னு. ஆனா இழப்புங்கிறது நமக்கு தான் அதிகமாகிட்டே போகுது. அதான் கதிர் தான் ஜீவான்னு உண்மை தெரிஞ்சிருச்சுல்ல. நாம அடுத்த பிளான் பண்ணிக்கலாமா? சரி, ஃபாதர் என்னமா பண்றது? அம்மா, இதுக்கப்புறம் இவரால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. இவரை வெளியில விட்டா நம்ம டார்ச்சர் பண்ணி உண்மையை வாங்கினதையும் ஜானகியை கொலை பண்ண முயற்சி பண்ணோன்னு சொல்லிடுவாரு. அம்மா, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்கம்மா. அதனால இது தப்புமா. நீங்க கேட்ட உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. ஆசிரமத்துல இருக்கிற எல்லா குழந்தைகளும் என் ஒருத்தனை நம்பி மட்டும்தாம்மா இருக்குதுங்க. அம்மா, இங்க பாருங்கம்மா, தயவு செஞ்சு எனக்கு கருணை காட்டுங்கம்மா. இங்க நடந்ததை நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஐயா ஐயா ஐயா, கொஞ்சம் சொல்லுங்கய்யா. அம்மா அம்மா, விட்டுருங்கம்மா. நான் நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு கருணை மனசு கொண்டவ இல்ல. ஆசிரமம் குழந்தைன்னு சொன்னதும் அச்சுச்சோன்னு பரிதாபப்பட்டுட்டு உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நான் ஜானகியோ ரகுராமோ இல்ல. எனக்கு தேவை அப்படின்னா யாரையும் எவ்வளவு விலை கொடுத்தனாலும் நான் வாங்கிடுவேன். யோசிக்கவே மாட்டேன். எனக்கு தேவை இல்லைன்னா அவங்கள போட்டு தள்ளவும் யோசிக்க மாட்டேன். மாமா வேண்டாமா, தயவு செஞ்சு விட்டுருங்கம்மா. மாமா, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்கம்மா. எனக்கு இனிமே நீங்க தேவை இல்ல ஃபாதர். அண்ணே, ஃபாதர் கதையை முடிச்சிருங்க. வேண்டாம் அம்மா. ஏய், எங்க போற? அண்ணா, நீங்க சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. மறைஞ்சு ஒளிஞ்சு செய்யற வேலைகளை இங்க இருக்கிற ஒரு சில பேர் தான் செய்வாங்க. இந்த குடும்பத்துல ஜீவான்னு ஒருத்தர் இருக்கான். போன் பண்ணி அவனுக்கு பிரச்சனைன்னு சொன்னா லட்சக்கணக்கில் பணத்தை தூக்கிட்டு வருவாங்கன்னு நம்ம குடும்பத்துல இருந்து தானே யாரும் அவனுக்கு சொல்லியிருக்கணும். அப்போ இந்த குடும்பத்துல ஒரு கருப்பாடு இருக்குன்னு தானே அர்த்தம். நீங்க பாருங்க, இந்த சுத்தி வளைச்சு பேசுற வேலை வேண்டாம். கருப்பாடு நேரம் என்னையே சொல்ல வேண்டியதானே. ஏங்க, எந்த புருஷனாவது கட்டின பொண்டாட்டிய கருப்பாடுன்னு சொல்லுவானா? உன்ன மாதிரி பொண்டாட்டி கிடைச்சா கண்டிப்பா சொல்லுவான். சொல்லுவான். பொண்டாட்டி வாயை மூடிட்டு கேட்டுட்டு இருந்தா நல்லா சொல்லுவான். சொன்னதோட நிறுத்த மாட்டான். ஓ, என்ன செய்வான்? கருப்பாடுனா அப்படியே கசாப்பு கடைக்கு அனுப்பி வச்சிருவானா என்ன? சரியா சொன்ன. வேற வழியே இல்ல. அடங்காத ஆட்டம் அங்கதான் அனுப்பி வைக்கணும். ஐயோ, என்ன பேசுறீங்க? இந்த வீட்ல என்ன நடந்திருக்கு? நாம என்ன பேசிட்டு இருக்கோம், நீங்க என்ன பேசுறீங்க? ஜானகிக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா இந்த வீடு தாங்குமா? இவதானே இந்த வீட்டோட குத்து விளக்கு. இவதானே இந்த வீட்டோட சந்தோஷத்துக்கெல்லாம் அஸ்திவாரம். அத்தை, இந்த குடும்பத்தோட வாரிசு இந்த வீட்டுக்கு வரணும்னு இவ நடத்துற பூஜையும் பிரார்த்தனையும் ஜீவான்னு இவ தவிக்கிற தவிப்போம் உங்க யாருக்குமே தெரியலையா? அத்த, ஜீவா, அந்த புவனேஸ்வரி அடுத்த அம்ப ஏவி விட்டுட்டாங்க போல. ஜீவாங்க, நீ நிஜமாவே ஜீவா தான் பேசுறியா? ஆமா அத்த, இப்படி ஒரு கேள்வி உங்க வாயில இருந்து வரணுமா? நம்ம குடும்பத்துல இப்படி நடக்கணுமா? ஏன் அத்த அப்படி பண்ணீங்க? அத்த, எவனோ ஒருத்தன் போன் பண்ணி நான் தான் ஜீவா, எனக்கு கஷ்டம்னு சொன்னா நீங்க பணத்தை எடுத்துட்டு போயிடுவீங்களா? பணத்தை விடுங்க அத்த. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்ன பண்றது? எங்களால தாங்கிக்க முடியுமா? ஜீவா, 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 எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. நான் பத்திரமா திரும்பி வந்துட்டேன். நீ வீட்டுக்கு வந்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குமா சொல்லு? ஏங்க, ஜீவா தான் பேசுறான். உங்களோட அன்பு, மாமாவோட கௌரவம், அதை தாண்டி எனக்கு வேற என்ன சொத்து இருக்க போகுது? எனக்கு எதுவுமே வேண்டாம் அத்தை, உங்க அன்பு மட்டுமே போதும். பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறியே ஜீவா, கொஞ்சம் இரு. ஏங்க, ஜீவா கிட்ட பேசுறீங்களா? அத்தை, இனி ஜீவான்னு யார் பேசினாலும் நீங்க பேசாதீங்க.
பேச மாட்டேன், கண்டிப்பா பேச மாட்டேன். இரு இரு, போனை மாமா கிட்ட கொடுக்குறேன். ம். ஜீவா, மாமா ஜீவா, நீ எங்க இருந்தாலும் என் மருமக. அத மட்டும் மறந்துடாத. உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் உன்னை காப்பாத்துறதுக்கு தாங்கிறதுக்கு இந்த மாமா, உன்னோட தாய் மாமா இருக்கேன். உனக்கு எப்ப இங்க வரணும்னு தோணுதோ அப்ப இங்க வா. உனக்காக இந்த குடும்பமே காத்திருக்கு. தெரியும் மாமா, எப்ப வந்தாலும் உங்க தங்கச்சி பையனா ஜீவாவை என்னை ஏத்துப்பீங்கன்னு தெரியும். அப்ப இங்க வரதுல என்னப்பா பிரச்சனை? கண்டிப்பா வருவேன் மாமா. உங்க கூட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம். நான் வச்சிடுறேன். ஜீவா, ஜீவா, கடவுளே, கண் திறந்துட்ட. ஜீவா பேசினதுக்கு இந்த தாய் மகன் சிலைக்கு பூஜை செஞ்சதுதான் காரணம். ஜீவா பேசிட்டா. இன்னும் ஒரே ஒரு பூஜை தான் இருக்கு. அத மட்டும் செஞ்சுட்டா கண்டிப்பா ஜீவா வீட்டுக்கு வந்துருவான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. பார்வதி, இது மட்டும் நடந்துடவே கூடாது. போன்ல பேசுனதுக்கே நேர்ல வந்த மாதிரி பேசுறாங்க. நேர்ல வந்தான்னு வச்சுக்கோ, சொத்துல ஒரு பங்கு இல்ல, முழு சொத்தையும் தூக்கி கொடுத்துருவாங்க. நான் வேற அவனை கூட்டிட்டு வந்து வீராப்பா நிறுத்துங்க, சொத்துல சம்மதன்னு கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னு வேற சொல்லிட்டேன். இந்த பூஜையை நடக்க விடாம ஆரம்பத்திலே கிள்ளி எறியணும். தெரியுமா? அப்புறம் ஏன் சொல்லல? எத்தனை நாளா நாங்க அவனை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அவன்கிட்ட தான் பேசணும்னு இருக்கோம். அவனை எப்படியாவது கைக்குள்ள போட்டுக்கிட்டு அந்த குடும்பத்தை ஒரு ஆட்டணும் தானே நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது முடியுமான்னு தெரியல. ஏன்? அவனும் ஒரு மனுஷன் தானே. அவனுக்கும் ஆசைகள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே இருக்கும் தானே. அத தோண்டி விட்டு அவனை நம்ம பக்கம் இழுக்க முடியாதா என்ன? முடியாது. ஏன் முடியாது? ஏன் நீங்க இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அப்ப யார் அந்த ஜீவா? நான் சொல்றது உனக்கு அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருக்கும். அவன் ஒரு அனாதை தானே. அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுல அப்படி என்ன ஆச்சரியம் இருக்கு? ஜீவா யாருன்னா கதிர் தான் ஜீவா. இந்த உண்மை வேற யாருக்கும் தெரியாதுல்ல. இந்த உண்மை மாயாவுக்கு தெரியும். ஐயோ, மொத்த ஃபியூஸையுமே புடுங்கிட்டீங்களே. அவன் தனாவோட புருஷங்கிற காரணத்தினாலேயே சொந்த வீட்டையே கடனுக்கு சூரிட்டி போட்டு அவர் கொடுத்தாரு. அவன் தான் மருமகன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, எல்லா சொத்துமே அவனுக்கு தான் போகும். ஐயோ, அவனுக்கு எங்க குடும்ப சொத்துல ஒரு பங்கு, அதுக்கப்புறமா தனாவுக்கு வர பங்கு, இப்படி மொத்தமா அவனுக்கே போயிடுச்சுன்னா அப்புறம் எதுவுமே எங்களுக்கு கிடைக்காதே.